ஒன்றுமில்லை, இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. நண்பர்களை, இப்பொழுது என்னை அழைத்து தமிழருவி மணியன் பேசுவார் என்றார். அடுத்த கணமே நான் வாய் திறந்து பேசத் தொடங்கிவிட்டு நீங்கள் கேட்கிறீர்கள். மாறாக வீணை காயத்ரியை வரவழைப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வீணை காயத்ரி வாசிப்பார் என்று சொல்லிவிட்டு போன பிறகு உடனே வீணை காயத்ரி வீணையை வாசிக்க தொடங்கி விடுவாரா? அமிர்த கானம் பொழியுமா? தேவகானத்தில் நீங்கள் மூழ்கி விடுவீர்களா? இல்லை. ஒரு குழந்தையை மடி சுமப்பது போல் அமர்ந்து வீணையை அவர் மடி சுமப்பார். மடி சுமந்த அடுத்த கணமே அவர் வீணையை வாசிக்க மாட்டார். வாசித்தால் இசை வராது. மேடையில் அமர்ந்து வீணையை மடி சுமந்து என்ன செய்கிறார் என்று பார்க்க வேண்டும். என்ன செய்வார் அவர்? வீணையின் நரம்புகளை மெல்ல முறுக்கி சுருதி கூட்டுகிறார். சுருதியும் லயமும் இணைகிற போதுதான் இதயத்தில் சொர்க்க சுகம் தருகிற சங்கீதம் வந்து சேரும். எனவே சுருதி கூட்டுகிறார், லயம் கூட்டுகிறார். சுருதியும் லயமும் இணைவதற்காக நரம்புகளை கூட்டுகிறார். யோசியுங்கள். வீணையை மடியிலே கிடத்திய பொழுது நரம்பு தளர்ந்து கிடந்தது. வீணையின் நரம்புகள் முற்றாக தளர்ந்து கிடக்கிற நிலையில் இசை எழாது. அவர் மெல்ல முறுக்குகிறார். நரம்பை முறுக்குகிற பொழுது பிறகு இசை பிறக்கிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆஹா, தளர்ந்து கிடந்த நரம்பை முறுக்கேற்றிய பொழுது அற்புதமான இசை வருகிறதே. மேலும் முறுக்கிக் கொண்டே போனால் அதி அற்புதமான இசை வரும் என்று நினைத்து முறுக்கிக் கொண்டே போனால் நரம்பு அருந்துவிடும். அதுதான் நண்பர்களே புத்தன் சொன்னான், நடுப்பாதையில் நட. அதைத்தான் அரிஸ்டாட்டில் சொன்னான், நடுப்பாதை கோல்டன் மீன் என்றான். அது தங்க பாதையடா. வாழ்வில் இரண்டு எல்லைகள் இருக்கின்றன. எப்பொழுதும் எல்லைகளில் போய் நிற்காதீர்கள். புத்தன் இரண்டு எல்லைகளையும் பார்த்தவன். சித்தார்த்தனாக அரண்மனையிலே இருந்த பொழுது 1000 சுகங்களை அனுபவித்தவன். 1000 சுகங்களை அனுபவித்த பொழுது சித்தார்த்தன் சித்தார்த்தனாகத்தான் இருந்தான், புத்தனாகவில்லை. பிறகு அனைத்து இன்பங்களையும் துச்சம் என துறந்துவிட்டு கானகத்திலே வந்து 6 ஆண்டு காலம் கடும் தவம் இயற்றினான். எப்படிப்பட்ட தவம்? ஒரு நாள் ஒரு தானியம் மட்டும்தான் உணவாக ஏற்பான். பின்னாலே இருக்கிற முதுகு தண்டு முன்னாலே தெரிகிறார் போல் உடல் முழுவதும் வற்றி கிடந்தது. உயிர் ஊசலாடியது. சித்தார்த்தன் புத்தனாகவில்லை. பிறகு யோசிக்கிறான், நம்முடைய மெய்ஞான தேடல் தொடர வேண்டும் என்றால் இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்க வேண்டும். உயிர் இருக்க வேண்டும் என்றால் ஓரளவாவது உணவை ஏற்க வேண்டும் என்று கருதுகிறான். அரச மரத்தடியில் வந்து அமர்கிறான். சுஜாத்தை என்கிற பெண் கொடுத்த பால் பாயாசத்தை அவன் உண்ட பிறகுதான் அவனுக்குள்ளே உணர்ச்சி பெருகுகிறது, உடலுக்குள்ளே புத்துணர்ச்சி எழுகிறது. அதற்கு பிறகுதான் அவனுக்கு போதம் கனிந்தது, புத்தனாக மாறினான். நண்பர்களே, அதனால்தான் புத்தன் அனுபவத்தில் கண்டெடுத்தான். எல்லா சுகங்களையும் துறந்து விடுகிற துறவியாக இருப்பதில் பயனில்லை. அதற்காக உலகத்திலே உள்ள அத்தனை சுகங்களையும் தேடி 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 அனுபவிப்பதிலேதான் வாழ்க்கை இருக்கிறது என்று ஓடுவதிலும் பயனில்லை. இரண்டுக்கும் இடையிலே தானடா வாழ்வு இருக்கிறது. அந்த நடுப்பாதையில் நட என்றான். வீணையின் நரம்பு முழுவதும் தளர்ந்து கிடக்கிற பொழுது இசை இல்லை. வீணையின் நரம்புகள் முற்றாக முறுக்கேறுகிற பொழுதும் இசை இல்லை. இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையிலே வீணை இருக்கிற போதுதான் நல்லிசையை அது தருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்வை அளவாக சுவைக்க தொடங்குங்கள். இன்பமே வேண்டாம் என்பதல்ல, எது இன்பம் என்பதுதான் கேள்வி. அறம் சார்ந்த இன்பத்தை அனுபவிப்பதில் ஒரு தவறும் கிடையாது, ஒரு பழியும் கிடையாது, ஒரு பாவமும் வராது. அறம் சார்ந்த இன்பங்களை அனுபவிக்க நாம் தவறிவிட்டோம். நுகர்பொருள் கலாச்சாரத்தின் முற்றுகையில் சீரழிந்து விட்டோம். நிறைவாக சொல்கிறேன் நண்பர்களே, மிக நிறைவாக ஒரு செய்தி சொல்கிறேன். நாம் பல பேர் அழிந்து போவதற்கு எது காரணம் தெரியுமா? ஒப்பீடுதான் காரணம். ஒப்பீடுதான்.
அவன் இவ்வளவு உயர்ந்த விலை உயர்ந்த கார் வைத்திருக்கிறான், நான் வெறும் மாருதி 800 தானே வைத்திருக்கிறேன். அவனை போல் கார் எப்பொழுது வாங்குவது? இவன் இவ்வளவு அழகாக இழைத்து இழைத்து பங்களா கட்டி விட்டான், நான் ஒரு சாதாரண சின்ன வீட்டில் தானே இருக்கிறேன், எப்பொழுது நான் பங்களா கட்டுவது? இன்னொருவனை பார்த்து நீங்கள் வாழத் தொடங்கிவிட்டால் உங்கள் வாழ்வில் இன்பம் என்பது இறுதி வரை இருக்க. இதற்கு அழகான ஒரு ஜென் கதை உண்டு. நீங்கள் ஜென்னை எல்லாம் படிக்க வேண்டும். அழகான ஒரு ஜென் கதை. இந்த கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ஜென் இருந்தார். ஜென் என்றால் என்ன தெரியுமா? முதலில் உங்களுக்கு ஜென் என்றால் என்ன? வேறொன்றுமில்லை. நான் கூட ஜென் என்ற இயல்பாய் இருப்பது பெரிய சிரமமா? அதுதான் சிரமம். நாம் யாரும் எப்பொழுதும் இயல்பாக இருந்து பழக்கமே கிடையாது. மனைவிக்கு முன்னால் ஒரு இயல்பாக இருப்போம், பிள்ளைகளுக்கு முன்னால் ஒரு இயல்பாக இருப்போம், வேலை செய்யும் இடத்தில் ஒரு இயல்பாக இருப்போம், எஜமானுக்கு முன்னால் ஒரு இயல்பாக இருப்போம், நம் அடிமைக்கு முன்னால் ஒரு இயல்பாக இருப்போம். ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு இயல்போடு வாழ்பவர்கள். ஒவ்வொரு இடத்தில் ஒரு முகமூடி மாட்டி 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 முகமூடிகளே நம் முகமாகிவிட்டது. சொந்த முகமே நம்மில் பலருக்கு காணாமல் போய்விட்டது. எனவே இயல்பாய் இருப்பது ரொம்ப சிரமம். இயல்பாய் இருக்க பழகுங்கள், வாழ்வில் சிக்கலே இல்லாமல் போய்விடும். ஜென் என்பவர் இயல்பாய் இருப்பவர். உலக புகழ் பெற்ற ஓவியங்களை படைத்த அந்த ஜென்னிடம் ஓவியம் கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஏற்கனவே ஓவியத்தை பயின்றிருக்கிற ஒரு இளைஞன் நெடுந்தொலைவிலே இருந்து நடந்து வந்தான். வந்தவன் ஜென்னிடம். ஜென் அப்பொழுது ஒரு குடிலில் அமர்ந்து கொண்டு ஒரு அழகான ஓவியத்தை வரையும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்.